உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். வெல்கம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல, கிராமம்னா ஏதோ சின்னதா பேங்க் மாதிரி இதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா பெரிய லெவல்ல பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பேரை நான் என்னைக்குமே காப்பாத்துவேன் சார். நான் தான் உங்களுக்கு வெல்கம் சொல்லணும். உங்க ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வில்லேஜுக்கு நான் சொன்னோன்னு கிளம்பி வந்துட்டீங்களே, ஹேண்ட்ஸ் அப் சார். இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் டெடிகேட்டிவா இருந்தா லைஃப்ல எங்கேயோ சக்சஸ்ஃபுல்லா போயிடலாம். அப்புறம் எனக்கு பேங்க்ல நடத்தி முன்ன எந்த பழக்கமும் இல்ல, அனுபவமும் இல்ல. இது மாதிரி என் ஒய்ஃபோட ஆசை, ஏதாவது ஒரு பேங்க் ரன் பண்ணணும் கொஞ்ச நாளா சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி, எதுக்குமே ஒரு சந்தர்ப்பம் வரணும்ல. இப்பதான் எனக்கு அமைஞ்சது. பிரைவேட் பேங்க் இருந்தாலும் வட்டி கம்மியா தான் நம்ம இது பண்றோம். தெரியல உங்களுக்கு, எந்த அளவுக்கு நீங்க லோன் இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் டெவலப்பா இருக்கும். ஹோம் லோன், பர்சனல் லோன், 2 வீலர் லோன், அந்த மாதிரி நிறைய லோன்ஸ் எல்லாம் அவைலபிள் பண்ணுங்க. வட்டி ஸ்டார்டிங்ல கம்மியாவே போட்டா போதும். எல்லா டீடைல்ஸுமே இருக்குது. இருந்தாலும் சும்மா உங்களுக்கு சொல்றேன், சொல்லணும்ல. அப்புறம் ஊர் சின்னதா இருக்கேன்னு நினைச்சுலாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நல்ல கேஷ் குழம்புங்க. என் ஒய்ஃபோட ஊர் இதுதான். எனக்கு கல்யாணம் போது இங்க இருந்தா என் ஒய்ஃபை கூட்டிட்டு போனேன். என் மாமியார் இங்க தான் இருக்காங்க. என் ஒய்ஃபும் வரதான் வந்து என் மாமியார் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. அதான் ஒய்ஃப் அவங்க கூட இருக்காங்க. நான் வராட்டாலும் பரவாயில்லைங்க, நீங்க ஓபன் பண்ணியே எனக்கு ஆகணும்டா. அப்புறம் உங்களுக்கு தங்குறதுக்குலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கிடைக்காது. என்ன சின்ன ஊர் உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அப்படிதான் இருக்கணும். நீங்க வீடை பாருங்க, ரெண்டு பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் பே பண்ணிருக்கேன். அக்கௌண்டேஷன் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நானும் அதான் நினைச்சேன், மொபைலே அந்த அளவுக்கு டவர் இல்லை. பர்டிகுலராக விசாரிச்சேன், கொஞ்சம் பர்டிகுலர் சிம் தான் ஒர்க் ஆகுமா, மற்றபடி எதுவும் ஒர்க் ஆகாது, டவர் இருக்காது அப்படின்னாங்க. அதனால எக்ஸ்ட்ரா சிம் எடுத்து போகணும் சார். உங்கள் ஒய்ஃபோட ஊரா சார்? கலக்குறீங்க போங்க. ஒய்ஃபோட ஊர்லேயே பேங்கு. அப்புறம் சார், வீடு நான் இங்கே விசாரிச்சு பார்க்குறேன். இல்லாட்டா கொஞ்சம் தள்ளி அவுட்டர் போனால் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. நான் வரையில கூட அங்கே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். அங்கே நான் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் சார். இல்லை, உங்களுக்கு அவ்வளோ லாங்காக போகணுமே, போயிட்டு வர கஷ்டமாக இருக்கும், திடீர்னு வர மாதிரி இருக்கும். நான் தான் இங்கே மாடி மாதிரி ஒன்று கட்டிடலாமான்னு பார்த்தேன். கட்டினா உங்களுக்கு வேறு நம்ம ஸ்டாஃப் யாராவது ஃபியூச்சரில் வராதாலும் தங்கிக்கலாமே அப்படின்னு. ஓகே, இப்போதைக்கு ரன் ஆகட்டும், ஃபியூச்சரில் மாடினாலும் கட்டிக்கலாம். நான் இங்கே ஒருத்தவங்க சொல்லியிருக்கேன், வீடு வாடகைக்கு நல்ல வீடாக இருந்தால் சொல்லுங்கன்னு. நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சு வைங்க. ஐயோ, வீடு வாடகைக்கு தருதாங்க போல இருக்க. நம்ம வீடை கொடுத்தா நல்ல 5000-10,000 வாடகை வாங்கலாம் போல இருக்க. தெரியாமல் இந்த ஐஸ்வர்யாவை கொண்டு வச்சுட்டோம். அவளுங்க வாடகையும் கொடுக்க மாட்டேக்கா. நேற்று போய் கேட்டாச்சு, இன்னைக்கு சாயந்தரம் தரேன்னா. இன்னைக்கு சாயந்தரம் தார அளவு என்னமோ அவசரப்பட்டுட்டோமே. சரி, இவள்கிட்ட ஒரு போட்டு வைப்போம், வீடு வேணா சொல்லுங்கன்னு. அப்படி அவசரம்னு இருந்தா அவளை பசங்க காலி பண்ண சொல்லிடுவோம். ஆமாம், நமக்கு வாடகைதே முக்கியம். சார், ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க போல இருக்கே. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது சார். ரிப்பன் கட் பண்ணிடுறீங்களா? யா ஷோர். என்னோட சன் வரதா இருந்தான், அவனை இன்னும் காணும். ஓகே, டைம் போன வரதில்ல, நல்ல நேரத்திலே கட் பண்ணிடலாம். ஏன் பவுனு, ஏங்க திறக்காக சாப்பாடு போடுதாங்கன்னு சொன்னாங்களே, வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே, சாப்பாடு எப்போ போடுவாங்க? நான் இதை நம்பி காலையிலேருந்து வயிற்ற காய போட்டுட்டு வந்திருக்கேன். மருமா வேற இல்லை, சீக்கிரம் கட் பண்ணமா, சாப்பாட்டை போட்டோமான்னு இல்லாமல் வளவலன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்போ தான் போடுவாங்க கேளு. இல்லை வீட்டுக்கு போயிட்டுனாலும் டயத்துக்கு வரலாம்ல. ஏழவி வாய் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு தான் உன் மருமா வாய் மேலேயே போடுதா. போட்டு உனக்கு புத்திர மாட்டேக்க. சாப்பாடு சாப்பிட அலையாத. வயசு காலத்தில் என்ன சாப்பாடு? நீ வேணா சாப்பிட வந்துருப்பியா இருக்கும், நான் சாப்பிட ஒன்றும் வரல. பட்டி காசு எவனும் கொடுக்க மாட்டேங்க ஊருக்குள்ள. அலைஞ்சு காலெல்லாம் செருப்பு காலம் தேஞ்சது தான் மிச்சம். அதான் காசை போட்டால் எவ்வளோ மாதம் கொடுப்பியா, வட்டி கொடுப்பீங்களா, கொடுக்குமா, குறைகள் கொடுப்பாங்களா, என்ன எதுவும் கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். உனக்கு வாங்கவல, எனக்கு ஏங்கவல. இப்போ சாப்பிட்டு பாரு. ஒரு வழியாக இருக்கணும், கட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து சாப்பாடுங்க. இந்த கிராமத்துல பஸ் வசதி இல்லாம இருந்துச்சு. இப்ப தான் பஸ் விட்டுருக்காங்க. பியாங்கு இல்லாம இருந்துச்சு, பியாங்கு திறந்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம கிராமமும் டவுன் ஆயிரும் போல இருக்கு பார்க்க பார்வையில. ஊர் தலைவர் தானே நீங்க? வாங்க வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க தயவு எங்களுக்கு எப்பவுமே தேவை. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என் ஒய்ஃப் உமா, இங்க பொண்ணு எடுத்துருக்கோமே, இந்த ராசாத்தி பாட்டின்னு சொல்லுவாங்களே, அவங்க மகளை நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃபோட ஊர் தான். என் ஒய்ஃபுக்கு ஆசைக்காக தான் எங்க பேங்கே ஓப்பன் பண்ணது. அட, நம்ம ராசாத்தி பாட்டி? ஆமா ஆமா, ராசாத்தி பாட்டியோட மகா உமா மெட்ராஸ்ல இருக்கல. ஓ, நீங்க அவங்க புருஷனா? சரி 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 சரி, அதான் பார்த்தேன். இந்த ஊருக்குள்ள யாரோ வந்து எப்படியோ வந்து பேங்க்லாம் நடத்த முடியாத, திடீர்னு நடத்துக்காங்கன்னு நினைச்சேன். இப்பெல்லாம் விளங்குது இந்த ஊர்ல உள்ளவங்க தான் திறக்காங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்புறம் இந்த வட்டி எல்லாம் குறவு என்னன்னு என்ன எதுவும் தெரியல விவரம். நீங்க அந்த விவரமா சொல்லிக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்க காசு வந்து எங்கேயாவது போடுவோம். வீட்டுல வச்சுட்டு பயந்து உட்காந்துக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல வயசானவங்க எல்லாம் காசை வச்சுக்கிட்டு வட்டி கொடுத்தே தெரியுதுங்க. பாதி பேர் வாங்கிட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. வயசானவங்களால ஏமாத்தி கொடுத்தாங்க. அதுல கொஞ்சம் விவரத்தை நீங்க சொன்னீங்கன்னா இருக்கிற காசு வந்து இங்க போட்டா வட்டி காசு அதுல கிடைக்கும்ல. அதான் மேல் கொண்டு எது விவரம்னாலும் நோட்டீஸை போடாதீங்க. இந்த ஊர்ல படிச்சவங்களோட படிக்காதவங்க தான் அதிகமா இருக்காங்க. அதனால ஒண்ணும் புரியாது. ஒரு மைக் செட் வச்சு தெருக்கு சொல்லிட்டே போனீங்கன்னா விளங்கும்.
ஓகே ஓகே ஓகே, ஆல்ரெடி நோட்டீஸ்லாம் போட்டாங்களே. பாத்தீங்களா, இதான் ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு சொல்றது. நீங்க சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள லோட் ஆட்டோ, அப்புறம் பைக்கு, சைக்கிள் அந்த மாதிரி வச்சு எல்லாம் ஸ்பீக்கர் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்க வந்து பெரிய அளவு வட்டிலாம் கிடையாது. என் ஒய்ஃபுக்கு பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வட்டி வாங்கி காசு வாங்கி நம்ம இது பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை. குறைஞ்ச ப்ரைஸ் தான். நீங்க தாராளமா நம்பி இங்க கொண்டு உங்க காசை போடலாம். உங்க பணத்துக்கு நாங்க கேரண்டி. தெரியாதவங்க பேங்க்ல இங்க போட்டுட்டு ஐயோ ஐயோன்னு இருக்கிறத விட தெரிஞ்சவங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா. உங்களுக்கு கூடுதல் டீடைல்ஸ் நான் அப்புறமா வந்து சொல்றேன் சார். உங்க வீட்டுக்கு வரணும்னு தான் இருக்கேன். அப்படியே தம்பி? சரிங்க தம்பி, சரி தம்பி, வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, நிறைய பேசுவோம் கூடுதல். சரி அப்ப நான் கிளம்புறேன். வாழ்த்துக்கள், பேங்க் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லபடி ஓஹோன்னு வரும். சரவணன், இவங்க தான் ஊர் தலைவர். இங்க ஒரு நல்லது நடக்கினாலும் ஒரு கெட்டது நடக்கினாலும் இவங்க தயவு இல்லாம நடக்காது. நான் தான் அன்னைக்கு இவங்க எல்லாம் போன்ல பேசிட்டேன். பட் நேர்ல பாக்கலையா? கிராமத்துல போன்ல பேசினா இது பண்ண மாட்டாங்க, நேர்ல வந்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஈவினிங் தான் அவங்க வீட்டுக்கு போகணும். இன்ஃபார்ம் கொடுத்தாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இமீடியட்லி ஒரு ஈவினிங் 5:30 தான் எல்லாரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த டைம் 2 வீலரோ இல்ல காரோ ஆட்டோ எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல வச்சு தெருவுக்கு தெரு ஆளை விட்டு அனௌன்ஸ் பண்ண வச்சிருங்க. கேஷ்லாம் நிறைய உண்டு இந்த கிராமத்துல. நம்ம பேங்க் சூப்பரா டெவலப் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு சேலரி பத்தி கவலையே படாதீங்க. நீங்க அங்க வாங்குறத விட உங்களுக்கு டபுளா சேலரி நான் தரேன். ஓகே சரவணன்? அப்புறம் வீடுக்கு ஒரு பாட்டியமா இருக்காங்க, அவங்க வீடு ஏதோ காலியா கிடக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு போய் பாருங்க, பிடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா நம்ம வேற ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஓகே சார், ஓகே, கண்டிப்பா அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். வீடு பிரச்சனை இல்லை சார். நானும் உங்க ஒருத்தங்க சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. நிறைய வீடு இருக்குன்னு தான் சொன்னாங்க. பிரச்சனை இல்லை சார், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் ஒன்ஸ் மோர் கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க இன்னும் உங்க பிசினஸ் லெவல்ல எங்கேயோ போக போறீங்க. இது ஒரு பேங்க் நினைக்காதீங்க, இதோட பிரான்ச்சஸ் மந்த்லி டெவலப் ஆகும் சார். அதுக்கு நான் கேரண்டி. தாலி செயின் இவ்வளோ நாள் நம்ம கழுத்துலேயே கிடந்ததில்ல, ஒரு மாதிரியாக இருக்குது அடகு வைக்கிறதுக்கு. சரி, இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே. தாலி செயினை வேறு வைக்காமல் வேறு வழியும் இல்லை. யார்கிட்டையும் எதுக்கும் எப்பவும் கையேந்த வேண்டாம், இருக்கிறத வச்சு சமாளிக்கலாம். பார்ப்போம், முடியும். நம்ம இப்போ கடனை வாங்கினாலும் நாளைக்கு வீட்டில் வந்து ஒருத்தன் சத்தம் போடுவான், அந்தளவுக்கு வச்சிடக்கூடாது. குழந்தைங்க இருக்காங்க, பார்த்தா நம்ம அம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு அதுக ஃபீல் பண்ணும். அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க எப்போவுமே நல்லா இருக்கணும். ஜோல்ஸ் தானே, அடகு வைப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நல்லா வரணும் லைஃப்பில் அப்படின்னு வரும். ரொம்ப கூண்ண தொகையை வைக்க வேண்டாம், சின்ன தொகைக்கு ஏதாவது வச்சுட்டு வரலாம். பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, லட்சுமிக்கா வேற காணும், தண்ணி எடுக்க போயிருப்பாங்களா இருக்கும். சரி, போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு தைரியம் மனசில் இருக்குது. 2 குழந்தைங்களும் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி காமிக்கணும். என் அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியலை, என்னன்னே தெரியலை. இன்னைக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குது. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நீங்களும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷத்தில் தம்பிகிட்ட சொல்லுவீங்க, தம்பி ஒய்ஃப்கிட்ட சொல்லுவான். நான் இருக்கிறது இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம், அதான் எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதும்மா. ஏன் நான் இதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சுட்ருக்கேன் இவ்வளோ நாள் இல்லாமல்? போ, தாலி செயினை அட வைக்க போகிறோம்ல, சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் தான் இந்த பொம்பளைங்களே வீணடிக்குது. சென்டிமெண்ட் இல்லாமல் வாழவே முடியாது போல. எதையும் நினைக்காத ஐஷு, கிளம்பிடு. ஏ ஐஷு, எங்க போற? காலம் காட்டல, பிள்ளைங்க வீட்ல விட்டுட்டு வந்த, வீட்ல யாரும் இல்லையே. செல்வி ஸ்கூலுக்கு போயிட்டால, பிள்ளைங்க விட்டுட்டு எங்க போற? தண்ணி எடுத்துட்டியா? ஐசு, தண்ணி இன்னும் 2 குடம் தான் எடுக்கணும். எடுத்துட்டு நான் குளிச்சுக்கிட்டு புடவையை மாத்திட்டு ஓடி வந்துடுறேன். நம்ம பேங்க்ல போய் என்னன்னு கேட்டு வந்துடும். என் மாமியா கிளவி, பக்கத்து வீட்டு கிளவி எல்லாரும் அங்கதான் போய் கிடக்கா. சாப்பாடு போடவும் சொல்லிடக்கூடாது, வாயை குழந்துட்டு போயிடுவாளுவ. சரி, போய் தொலையட்டும். கொஞ்சம் பொறுன்னு நான் இப்போ வந்துடுறேன். அக்கா சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா. நம்ம பேங்குக்கு போக வேண்டாங்க்கா. எனக்கு பேங்குக்கு போய் காசு வாங்குறது என்னமோ மனசுக்கு சரியாக படலை. மனசில் ஏதாவது புதுசாக பண்ணி மேலே வந்துடணும்னு நினைக்கிறது தோணுது. ஆனால் பேங்க்கில் கடன் வாங்கி நம்ம பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேங்க்கா. ஏன்னா பேங்குங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. நம்ம பணத்தை வாங்கிடுவோன்னு வைங்களேன். இப்போ தான் தெரு பேங்க் தொடங்கி கொடுக்காங்களே, வாங்கிறது ஈஸியாக வாங்கிடலாங்க்கா. ஒரு மாதமாவது நம்ம கெட்டலைன்னு வையேன், அடுத்த நாள் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது சேவிங்ஸோ இல்லை நகையோ வச்சுருந்தா உடனே அடகு வச்சோ விற்றோ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். நம்ம அப்படி இல்லையேக்கா. நானும் அந்த நிலைமையில இல்லை, நீங்களும் அந்த நிலைமையில இல்லை. அப்படி இருக்கும்போது பேங்க்கில் காசு வாங்கணுமான்னு யோசனையாக இருக்குக்கா. என்ன பேசுற? நீ தானே இட்லி கடை வைக்கணும், நல்லா வரணும்க்கா. அதில் வியாபாரம் இல்லை, வாடகை கொடுக்க முடியல. அது இல்லாமல் உங்கள் மாமியாருக்கு வர இன்னைக்கு வாடகை காசு கொடுக்கணும் அப்படின்னு நேற்று நீ தானே சொன்ன காலையில் போகலான்னு. இப்போ என்ன பிள்ளை எப்படி பேசுக?
அக்கா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நைட்லாம் யோசிச்சு எனக்கு தூக்கமே வரல. பேங்க்ல காசு வாங்கினா எப்படிக்கா? ஏற்கனவே தையல் மிஷினை போட்டு ஓஹோன்னு வந்துடலான்னு வாங்கி போட்டேன். தொழிலே இல்லை பாரு. வாடகை கொடுக்க முடியல. சக்தி சார் வட்டி வேண்டான்னு சொன்னனால பரவாயில்ல. இல்லை அவருக்கும் நான் இப்போ எடுத்து வைக்கணுமா? அவருக்கும் நான் காசு கொடுக்கணும். இதில் பேங்க்ல வேற வாங்கிக்கிட்டு வேண்டாங்க்கா. என்கிட்ட செயின் இருக்குது, பிள்ளைங்களுக்குள்ள செயின் தான். அதை கொண்டு அங்கே நான் நூல் வாங்குற கடைக்கு பக்கத்தில் ஒரு மாவாடி கடை பார்த்தேன். அங்கே கொண்டு அடகு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தொழில் நல்லபடியாக வந்துட்டுனா திருப்பிடலாம். 20,000 ரூபாய்க்கு தான் வைக்க போகிறேங்க்கா. 20,000 ரூபாய்க்கு நமக்கு என்னென்ன தோணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வரலாம்லக்கா. நம்ம கையில் இருந்தால் யாரும் நம்மளை எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க. நீ கெட்டலையா காசு அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒருத்தங்கள்ட்ட வாங்கினா பயந்து பயந்து இருக்கணும், தூக்கமே வராது. அதுவும் ஏன் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம்க்கா. குழந்தைங்கள பார்ப்பனா, வட்டி கிட்ட பார்ப்பனா, இல்லை சக்தி சாருக்கு வாங்க காசை கொடுக்கப்பனா, வாடகையை கொடுப்பனா அப்படின்னு நிறைய இழுத்து போடுறோமோன்னு தோணுது. அதான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம நினச்சது தான். இட்லி கடை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லோ பட்ஜெட்டில் நான் கொண்டு அடை வைக்கிறேங்க்கா. ஒரு 20-25,000 ரூபாய்க்குள்ள நான் வைக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு என்னென்ன தேவையோ வாங்கி போடுவோம். ஒரு 10,000 ரூபா கையிலே இருக்கட்டும். 5,000 ரூபா வீட்டு செலவுக்குன்னு வச்சுக்கிட்டேங்க்கா. அப்படின்னு ரொட்டேஷன் பண்ணிடலாம். பேங்குக்கெலாம் போக வேண்டாம். நீங்கள் சமையல் பண்ணனா பண்ணுங்க. வீட்டில் பார்த்தேன் செல்வி ஸ்கூலுக்கு போயிட்டா போல். நீங்களும் தண்ணிக்கு போயிருக்கீங்கன்னு நினச்சேன். குடம் வேற ஒன்று இருந்துச்சா. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்கக்கா. காலையில் எந்திரிச்சாங்க, பாலை கொடுத்தேன், தூங்கிட்டு இருக்குங்க. எப்படியும் 1/2 மணிக்கு ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. சத்தம் கேட்டால் மாத்திரம் லேசாக எட்டி பார்த்துக்கோங்க. கதவுல கிரில்ல போட்டு பூட்டு போட்டிருக்கேங்க்கா. எட்டி பார்த்துக்கிடுங்க. நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். என்னம்மா சொல்லது சரியா தான் படுது. அதுக்குண்டு குழந்தைங்க நகையா இப்படி அட வைக்க போகிறேன். என்கிட்டையும் காசு இல்லை. நீ சொல்லது சரிதான். பேங்கில் ஒழுங்காக கட்டணும். வாங்குறது பெருசு இல்லை. அந்த நாளுனா கட்டி ஆகணும். இல்லை வீட்டில் வந்து உட்காந்துக்கிடுவான். அது சரிதான். என் கையிலையும் காசு இல்லை கொடுக்கலான்ட்டா. உன் கையிலையும் இப்படி இருக்கு. சரி நீ பணம் வை. அப்புறம் லாபம் வரதுல அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டி திருப்பிக்கலாம். சரியா? எனக்கு அப்பப்போ ஏதாவது காசு கிடைச்சா கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, போங்கக்கா. இட்லி கடை போட்டு நம்ம ஓஹோன்னு வரதான் போகிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன பாருங்க, இந்த ஊர்லேயே பெரிய ஹோட்டல் நம்ம ஹோட்டலில் தான் இருக்கும். கடைக்கு பேர் கூட லட்சுமி இட்லி கடையும் வைக்கலான்னு இருக்கேன். அட பாவல, நீ வேற லட்சுமி இட்லி கடையாக்கும். ஏன் ஐஸ்வர்யா இட்லி கடைன்னு போட வேண்டியதானே? காசு முடக்குது நீ. என் பேராக்கும் போடு. நல்லா தான் பேசுதப்போ. சரி சரி சீக்கிரமா போயிட்டு வா. நான் பிள்ளைய பார்த்துக்குதேன். வாசமா இருக்கு. மட்டன் சூப்பு தானே? வா, என்ன வாசமா இருக்கு. எங்கேயோ வைக்காங்க. சூப்பே இவ்வளோ வாசம்னா சமையல் பண்ண எப்படி இருக்கும்? கொடுத்து வச்சவங்க யாரோ எங்கேயோ கொடுத்து வச்சவங்களா இருக்காங்க. நம்ம வீட்லேயும் இருக்கு. யூடியூப்பை பார்க்கேன், இன்ஸ்டாகிராமை பார்க்கேன், என்னத்தையாவது செஞ்சு நாசம் ஆக்கி அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, ருசியாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா கூட ஒன்று வைக்கிட்டான்னு கேட்கா. பதிலுக்கு நம்ம நல்லா இருக்குன்னு தானே சொல்லி ஆகணும். வேற வழி. இன்னைக்கு மட்டன் சூப் தானே? இதே மாதிரி சூப் போட்டு நம்மளும் குடிக்கணும். மட்டன் பிரியாணி வைக்கணும் இன்னைக்கு. சண்டேல இப்போமே கிளம்புனா தான் சீக்கிரம் மட்டன் வாங்கிட்டு வரலாம். எல்லாம் கூட்டத்தில் நின்று முடியாது. சரி எந்திப்போம். அம்மா வைக்கிற சமையல் எப்படி இருக்கும்? அந்த சமையலை தின்னுட்டே நம்ம என்னெல்லாம் குறை சொல்லுவோம். வேணும், நமக்கு வேணும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பான். அம்மா சமையலை குறை சொன்னவங்களாம் கடைசியில் இப்படி தான் சாப்பிடுவான். உப்பு இல்லாமல், புளி இல்லாமல், காரம் இல்லாமல், ருசியே இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணும். இதான் தலையெழுத்து. மக்களே, உங்களுக்குலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அம்மா சமையலை குறை சொல்லிடாதீங்க. அம்மா சமையல் மாதிரி இந்த உலகத்திலே பெஸ்ட் சமையல் எதுவுமே கிடையாது. நீங்க சப்போஸ் அம்மா சமையலை குறை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் என் புலம்பல். அழகா கிஸ் கொடுத்து குட் மார்னிங் சொல்லலான்னு பார்த்தா நீ முடிச்சுதான் இருக்க போல இருக்கே. அப்படி முடிச்சுக்கிறது என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். சண்டே ஸ்பெஷல். இதோ ஆரம்பிச்சுட்டல்ல, பேரு சண்டே ஸ்பெஷலா. தினம் வச்சு செய்யறது பத்தாது, இன்னைக்கு ஸ்பெஷலா வச்சு செய்யறதுக்கு தான். ஓ, அதுக்கு தான் சண்டே ஸ்பெஷல். சரி சரி, என்ன பண்ண தலையெடுத்து. என்ன தான் புலம்பிக்கிட்டே இருக்கேன்? ஸ்பெஷல் சொல்றல, என்னன்னு கேட்க மாட்டியா? உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டேன்னு வையா அள்ளும். அள்ளும் பின்னாடி அள்ளும். தலையெழுத்து காலையில ஆரம்பிச்சிட்டால. மகா,
ஏதோ ரிஸ்க் எடுத்துருக்க போல இருக்கு காலையிலே. என்னது ரிஸ்கா? அத்தா நான் உனக்கு சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், ரிஸ்க்குங்கிற? இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து செம்மையா செஞ்சேன். அதுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து காலையிலே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணல, காலையிலேயே மட்டன் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஸ்பைசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அங்கே ஒரு பெப்பர் கடை இருக்குல்ல, பச்சையெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த பெப்பர் கடையில் போய் பச்சை ஃப்ரெஷ்ஷான பெப்பரு, ஜீரகம், மசால் பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சூப் வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு நினைக்க 10 வீட்டுக்கு மணக்கும். அத்தை கூட இப்படி வச்சுருக்க மாட்டாங்க. அடி கள்ளி, அப்போ நீ தான் அந்த சூப்பு வச்ச அதிர்ஷ்டசாலியா? இப்போதான் புகழ்ந்துட்டு இருந்தேன், எங்கேயோ வாசம் அடிக்குது, மட்டன் சூப் வாசம் அடிக்கு, சமையல் பண்ணவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிலாம் புலம்பிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நீ தானே அந்த அதிர்ஷ்டக்காரி. குடு குடு. ஐயே அலையாத, ப்ரஷ் பண்ணிட்டு வா போ. தினம் ப்ரஷ் பண்ணாம காஃபி குடிக்க, இதுல சூப் வேறையா? சூப்பெல்லாம் ப்ரஷ் பண்ணாம குடிக்கவே கூடாது. இது இட்ஸ் ஹெல்தி ஃபுட். ஹெல்தி ஃபுட்டை ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும், அதுவும் ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எந்திரி எந்திரி, ப்ரஷ் பண்ணிட்டு வா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? சூப்பு குடிக்கணும், ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. நீங்க எதுக்கு கை வச்சு ரொமான்ஸ் பண்றீங்கன்னா எனக்கு புரியுது. மரியாதையே கை எடுங்க, ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. மகாக்குட்டி, இந்த சூப்புல சூப்பு இந்த காலையில எந்திரிச்சோன்னா அப்படியே சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் ஏன் செம்ம டேஸ்டா இருக்கும். நீ சூப்பு குடிக்கலையா? உனக்கு எடுத்துட்டு வர வேண்டியதுதானே? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒரே பவுல்ல 2 பேரும் சாப்பிடுறோம், அதுவும் ரொமான்டிக்கா. ஒரே பவுல்ல 2 பேரும் சாப்பிடணுமா? அது எப்படி எப்படி எப்படி? இப்ப கேட்டியே, இதான் சரியான கேள்வி. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க பாரு செல்லக்குட்டி, இந்த பவுலை நான் கையில வச்சுப்பேன். 2 பேரும் சூப்பை குடிக்கணும். எப்படி? நான் வாய் வச்சு குடிச்சிருக்கும் போது நீ தட்டி விடணும், நீ குடிச்சிருக்கும் போது நான் தட்டி விடுவேன். கடைசி யார் குடிச்சு முடிக்காலோ அவங்களுக்கு யார் என்ன சொல்றாங்களோ அதை கொடுத்தாகணும். ஆனா தட்டி விடுறது கையால தட்டி விடக்கூடாது. கையால தட்டி விட முடியாது. புரியலையே நீ சொல்ல கான்செப்டே. அதாவது கையால தட்டி விடக்கூடாது, லிப்ஸ் வச்சு தான் நம்ம சூப் குடிக்கிறோம், லிப்ஸ் வச்சு தான் தட்டி விடணும். சரியான கள்ள பையன்டா நீ. இப்ப எவ்வளவு ரொமான்ஸ் உன் மண்டைக்குள்ள பதுக்கி வச்சிருக்க. நீ சூப்பு குடிக்கவே வேண்டாம், எந்த அவசியமும் இல்லை. எனக்கு வேலை நிறைய இருக்கு. ஒழுங்கா ப்ரஷ் பண்ணிட்டு சூப்பை குடிச்சாலும் சரி குடிக்காட்டியும் சரி வா. வீடெல்லாம் நிறைய க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் பெட்டுக்கெல்லாம் கவர் மாற்ற வேண்டியிருக்கு, துணி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு காயப்பட வேண்டி இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. ஒரு ரொமான்டிக் மூடெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு ஒர்க்குக்குள்ள மூடுக்கு வா. நான் கல்லுன்னா நீ கள்ளி, என் மனசை திருடுனா கள்ளி. வாரத்துல 7 நாள்ல 6 நாள் ஆஃபீஸ்ல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த ஒரு நாள் தான் சண்டே ஸ்பெஷல் டே. ஆனா நீ வேலை பார்க்க கூடாது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுதான் என்னோட வேலையே. ஆனா வீட்டு வேலையும் பார்க்கணும்ல. ஆஃபீஸ் வேலை பார்க்குற, வீட்டு வேலை இந்த மகாக்காக உன் அருமை பொண்டாடிக்காக ஆசை பொண்டாடிக்காக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், துணி நிறைய துவைச்சு வச்சிருக்கேன், மேலே போய் காய போட்டுட்டு வந்தா போதும். ஆகப்பட வேலை வாங்காம விட மாட்டேன். செல்ல பொண்டாட்டி பட்டு குட்டி, துணியை காய போட்டுட்டு வந்து கச்சேரி வச்சுக்கிறேன். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். என்னம்மா என்ன வேணும்? யார் நீங்க? இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லை. ஊருக்கு புதுசா? ஊருக்கு புதுசுலாம் இல்லை சார், பக்கத்து ஊருக்கு கிராமம் தான், புளியூர்னு சொல்லுவாங்களே, அங்கே தான் இருக்கேன். எனக்கு ஒரு 3 சவரன் நகை இருக்கு, அதை அடகு வைக்கணும். எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு பவுனுக்கு 60,000 ரூபாய் கொடுப்போம். 3 பவுன்னா 18, 1,80,000 வரும். அது நகையை பார்த்தா சொல்ல முடியும். 916 இல்லை குறைஞ்ச டச்சான்னு தெரியணும்லாமா? என்னங்க என்னோட தாலி செயினுங்க, 3 பவுனு, ஒரு பவுனுக்கே 80,000 ரூபாய்க்கிட்ட கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். 60,000 ரூபான்னு சொல்கிறீங்க. இந்தாங்க. 3 பவுன் தான் இருக்குது, நல்ல 916 குறைஞ்ச பவுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி ஒரு காசை கொடுத்து கையில் அனுப்பிடுவோம். இங்கே பாருங்கம்மா, இது கொஞ்சம் குறைஞ்ச பவுன் மாதிரி தெரியுது. சீலே இல்லையாம்மா? சீல் இருந்தாலே நாங்கள் 60,000 கொடுப்போம், சீலும் இல்லையே. எப்படி பார்த்தாலும் 45-50க்குள்ளேயே தான் வரும். பார்த்துக்கிட்டு உரசி பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். ஐயோ அது என் தாலி செய்யணுங்க, 916 குறைஞ்ச தங்கம்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்ததே. தம்பி கஸ்டமர் நிறைய இருக்காங்க போல இருக்க, வேலை பார்த்து தம்பி அலுப்பா இருக்கானே. சீனு அண்ணே, நீங்களா? நினைச்சேன் என்னண்ணே ஆளே இல்லாத டீ கடையில இருந்து டீ ஆத்திட்டு இருக்கேன், வேலை அதிகமானு கேட்கீங்க. என்னண்ணே உங்களை பார்க்கவே முடியல, ஒரு இடமே எங்க நகரவே முடியல தம்பி. இடம்லாம் இப்போ வாங்குறது இல்லைல்ல, நடி வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு இடம் வந்திருக்கு, குறைஞ்ச ரேட்டு தான், சரி வாங்கலாம் அப்படின்னா பத்திர ஆபீஸுக்கு போனேன், சில்லற இல்லைன்ட்டாங்க. தம்பி 500 ரூபாய் சில்லற இருக்கா? பத்திர ஆபீஸ்லயே சில்லற இல்லையா? இப்போ வேலை நடந்துகிட்டே இருக்கக்கூடிய இடத்துலயே சில்லற இல்லைன்னா போங்க பாரு, ஆளே இல்லாம உட்காந்துருக்கேன், ஏன்டே சில்லற, அதுவும் 500 ரூபாய்க்கு காலையிலே.
பக்கத்துல அந்த சேட் இருக்கார்ல, அவர்கிட்ட நல்ல காசு 500 இல்ல 5000 ரூபாய்க்கு கூட சில்லற கொடுப்பாரு. அவர்கிட்ட கேட்டு பாருனே. இப்போ பாருங்கம்மா, என்ன கேட்டால் இந்த நகையை நீங்கள் விற்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 916 தான், ஆனால் குறைஞ்ச நகை பார்த்துக்கிடுங்க. இது விற்றாலுமே 50,000 ரூபா தான் வரும் ஒரு பவுனுக்கு. 3 பவுன் விற்றா 1,50,000 கிடைக்கும். பணையம் வச்சாலும் 40,000 தான் கிடைக்கும் பார்த்துக்குங்க. வேணா 1,50,000 ரூபா கொடுக்கட்டுமா? என்ன ஐஸ்வர்யா எங்க வந்து நிக்காங்க? தாலி செயினை கொண்டு வந்துட்டு நிக்காங்க. இவன் சும்மாவே ஆள் முழுங்கி இவன்டே கொண்டு கொடுப்பாங்க. எதுக்கு தாலி செயின் அடகு வைக்கிற அளவுக்கு இப்ப என்ன உங்களுக்கு? என்ன சேட்டு, தங்கம் என்ன 1000க்கு 2000 விற்கிது? ஒரு கிராமே 15,000 ரூபாய்க்கிட்ட போயாச்சு. 3 பவுன் சொல்லுவாங்க, ஒரு பவுன் விற்கிறதுக்கே 40,000 சொல்லுவீங்க. ஆம்பளைகள் வராட்டா போதும், பொம்பளைங்க காதுல பூ சுத்திடுவே இல்ல? என்னப்பா சக்தி, நான் அப்படி பண்ணுவேனாப்பா? பொம்பளை பிள்ளை தனியாக வந்தால் கூட தான் காசு கொடுக்க பார்ப்பேன், குறைக்க பார்க்க மாட்டேன். இது நீயே பாரு, 916 தான், ஆனால் குறைஞ்ச தங்கம். எங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் எந்த கடையில் கொண்டு கொடுத்தாலும் இது ரேட்டு 1,50,000 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா கூட ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நகையை கொடுங்க ஐசு, நகையை வாங்குங்க. இல்லை சார், பரவாயில்ல, நான் விற்கலாம் வரல, நகை அடகு வைக்க தான் வந்தேன். ஒரு 30,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. 30,000 தானே சார், அடகு வச்சு அப்புறமா திருப்பிடுவேன். ஐஸ்வர்யா நகையை வாங்குங்க. இல்லை சார், எனக்கு காசு கண்டிப்பாக தேவைப்படுது, வேணும். பரவாயில்ல, பணம் தானே வைக்கிறேன், அப்புறமா திருப்பிப்பேன். ஐஸ்வர்யா நகையை வாங்குங்கன்னு சொல்லுங்கல்ல, வாங்குங்க. என்ன ஐஸ்வர்யா, என்ன 3 பவுன் நகை, அது தாலி செயின் மாதிரி தெரியுது. இதை கொண்டு பணையம் வைக்க வந்திருக்கீங்க. அப்படி ஏதாவது இருந்தாலும் என்ன கூப்பிட்டுக்க வேண்டியது தானே? அவன் சரியான ஆள் முழுங்கி 3 பவுன் நகையை 1,50,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றான். ஒரு பவுனே 1,00,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு. இது தெரியாம அவன் ஏமாத்துற ஆளுங்க. இப்ப எதுக்கு உங்களுக்கு காசு? இல்ல தப்பா நினைக்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில கேக்குறேன். எதுக்கு உங்களுக்கு 30,000 ரூபாய் காசு சொல்லுங்க. இல்லை சார், தையல் தொழில் ரொம்ப போகலை, வாடகை கொடுக்கணும். நெக்ஸ்ட் சாயந்தரத்துக்குள்ளே நான் இட்லி கடை மாதிரி ஆரம்பிக்கலான்னு லட்சுமி அக்காவும் நானும் பேசி வச்சுருக்கோம். அதான் பேங்கு திறந்துருக்காங்க, காசு கேட்டால் கொடுப்பாங்க தான். என்னால் சரியெல்லாம் கட்ட முடியாது. எனக்கு மாத வருமானம் இல்லை, இதில் வர வச்சு தான் நான் கழிச்சிட்ருக்கேன். அதான் இட்லி கடை மாதிரி ஏதாவது வச்சா லட்சுமி அக்காவும் வரேன்னு இருக்காங்க. தினமும் பாடு ஓடும்ல, அதுக்கு தான் ஒரு 30,000 ரூபா போதுங்க. நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கும் நான் காசு கொடுக்கணும்ல. என்ன ஐஸ்வர்யா, 30,000 ரூபாய்க்கு வேண்டி 3 லட்ச ரூபா மதிப்புல நகையை கொண்டு வைக்க வந்தீங்களா? ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என்ன இப்ப நீங்க ஃப்ரெண்டாவே நினைக்கல அப்படிதானே? நான் உங்களை என் வீட்டுல ஒருத்தர் ஆளா தான் நினைச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன அப்படி நினைக்க தோணல இல்ல? ஐயோ, அப்படி இல்லை சார். சும்மா சும்மா உங்கள்கிட்ட வந்து கேட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. அது இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஐஸ்வர்யா, நீங்க 3 லட்ச ரூபா நகையை 30,000 கொண்டு வைக்க போறீங்களா? அவன் சரியான ஃப்ராடு. 6 மாசத்துலேயே வட்டி எல்லாம் முங்கி போச்சு, நகையை மாத்திட்டேன்னு சொல்லிடுவான். நீங்க சும்மா இருங்க, நகையை கழுத்துல போடுங்க. 30,000 ரூபா தானே, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் பார்த்துக்கிறேன். உங்களை சும்மா சும்மா கஷ்டப்படுத்தல எனக்கு விருப்பம் இல்லை. என்ன ஐஸ்வர்யா, நான் உங்களை நல்ல ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பா? ஏன்ட்ட கேட்கறதுல உங்களுக்கு என்னதான் சங்கடம்? இல்லை சார், பொதுவாக காசுனால தான் எப்போவுமே எங்கேயுமே பிரச்சனை வருது. சொந்தத்துக்குள்ளே காசு வாங்கினாலே அன்பு போயிடும், பகை வந்துடும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஊரில் இருக்கிற சொந்த பந்தம், நான் சேர்த்த சொத்துன்னா நீங்களும் லட்சுமி அக்காவும் தான். உங்கள்கிட்டையும் நான் கடனை வாங்கி உங்கள் அன்பையும் நான் முறிக்க விரும்பலை. அதுக்காக தான் இருக்கிற நகையை கொண்டு அட வைக்கலான்னு வந்தேன். ஷோ, என்ன ஐஸ்வர்யா, நீங்க அந்த காலத்து கதை இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு காசு வேணும் அப்படிதானே? நகையெல்லாம் நீங்க அடவு வைக்க வேண்டாம், நான் காசு கொடுக்குறேன், கடனாக தான் கொடுக்குறேன். இந்த காசை எனக்கு நீங்க எப்படி நீங்க இட்லி கடை ஆரம்பிச்சு லாபம் வந்து கேட்டுவீங்களோ, அடுத்த ஆள்கிட்ட எப்படி கேட்டுவீங்களோ அதே மாதிரி எனக்கு மாசம் மாசம் கொடுத்துருங்க. நான் வேணா ஒரு சீட்டு புக்குனாலும் போட்டு தரேன். உங்களுக்கு கிடைக்கிற நேரம்லாம் மாசம் மாசம் எனக்கு கொடுங்க, அது போதும். நீங்க நல்லா வந்தாலே எனக்கு போதும், புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இன்னும் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னா இன்னும் உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க வாங்க, முதல்ல நான் காசு இருக்கு கொடுக்குறேன். ஏடிஎம் இருக்கு, இங்க இருந்தே நான் எடுத்து கொடுத்துறேன். நீங்க ஊருக்குள்ள வந்தா வீட்டுக்கு வரணுமே, உங்க வீட்டுக்கு வந்து வாங்கணுமே நீங்க நினைப்பீங்க. நீங்க வீட்டுக்குலாம் வந்து வாங்க வேண்டாம், ஏடிஎம் இருக்கு, வாங்க. ஏடிஎம் காசு எடுத்து கொடுக்கேன். இதை வச்சு நீங்க இட்லி கடை நல்லபடியா ஆரம்பிங்க. நீங்க நல்லா வரணும் ஐஸ்வர்யா. ரொம்ப 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 உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், கடன் பட்டிருக்கேன். போன ஜென்மத்து புண்ணியமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்படி ஒரு அன்பான உறவு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கஷ்டத்துல ஒவ்வொரு கஷ்டத்துலையும் உதவுறீங்க. நீங்க எனக்கு சாமி மாதிரி. உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன்.
நீ வருவாயென நீ வருவாயென பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயென